அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் சொன்ன வார்த்தை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். நாளைக்கு விஜய் வந்து தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் வந்து தப்பிச்சு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே இருந்துட்டு இப்போ போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் தேடுறாங்க. அங்கே வந்து விஜய் இருக்க மாட்டார். அப்போ விஜய்க்கு வந்து அங்கே இருக்கிறவங்க யாரோ வந்து நியூஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை தேடி வந்திருக்காங்க, போலீஸ் தேடி வந்து போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ காவேரி கிட்ட சொல்லும்போது காவேரி வந்து விஜய் வந்து சேஃபாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் காவேரியை கூட்டிகிட்டு தான் போகணும், காவேரி கூட தான் நீங்கள் இருக்கணும் ஐயப்பன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாரு. அப்போ ஐயப்பன் வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து விஜய்க்கு வந்து பயங்கர கோவமாயிருது. நம்ம ஏன்னடா பண்ணணும், ஒரு தப்பும் பண்ணலையே, நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ பசுபதி எங்கே இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பசுபதி அதாவது வெண்ணிலாம்போட மாமா எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். வெண்ணிலா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குறாரு. அப்போ வந்து விஜய் வந்து யார்கிட்ட பேசலாம், என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நிவினுக்கு தான் கால் பண்ணுறாரு விஜய். நிவினுக்கு கால் பண்ணிவிட்டு, நிவின் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி காவேரி கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் இருக்குது, எப்படி நம்ம போய் வெளியில் போய் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அதனால் வந்து நான் என்னோடய ஆஃபீஸில் இருக்க வேலை பார்க்குற ஐயப்பனை வந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, பசுபதியன் கேங்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து கன்சீவாக இருக்கிறனால அவளை வச்சு நான் வந்து பண்ண முடியாது, அவள் வந்து அலையக்கூடாது, ஸ்கேனில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம விஜய் வந்து நிவின்கிட்ட சொல்லும்போது, என்ன விஜய் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, என்கிட்ட ஏன் நீங்கள் சொல்லலை, இவ்வளோ நாளும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் சொல்லலை, நாங்களாம் உங்களுக்கு இருக்கோம்ல, நீங்கள் எந்த டைம் கூப்பிட்டாலும் நாங்கள் ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம், ஏன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி நிவின் சொல்லும்போது, சாரி நிவின், நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நானே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு வந்து சொல்லிடுறோமே, சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுமே எல்லாத்தையுமே சொல்கிறார். இந்த மாதிரி வெண்ணிலா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா, வெண்ணிலா மாமா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கார், பசுபதி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும், அப்போ தான் அவங்கள பிடிச்சி நம்ம வெண்ணிலா எந்த மாதிரி இருக்கா, நம்ம மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் வர முடியும், இல்லைன்னா நம்ம தலைமறைவாக இருக்கணும், என்னோடய வக்கீல் வந்து என்ன தலைமறைவாக இருக்க சொல்லிட்டாரு, அதனால் வந்து நான் தலைமறைவாக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் கூட உங்களையும் ட்ரீஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறது தெரிய வேண்டாம், காவேரி கிட்ட புது நம்பர் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணால் போதும், அதை நான் கண்டுபிடிச்சி பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. சரிங்க விஜய், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, இல்லை அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமே வந்து காவேரியை வந்து பார்க்குறதுக்கு நிவின் வந்து வராரு. வந்தோடனே பதட்டமாக வந்து காவேரியை கூப்பிட்டு போய் பேசும்போது என்னாச்சுன்னு குமரன் வந்துடுறாரு. அப்போ குமரன்ட்ட வந்து விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கும் போது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்லுமே. அப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்மளோட நிவின் குமரன்ட்ட. அப்போ ஏன்டா இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட எதுக்கு காவேரி சொல்லணும்னு சொல்லும்போது, இல்லை மாமா கொஞ்சம் நீங்கள் வேலையாக இருந்தீங்களா அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லுமே. சரி வாங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு தெரிய வேண்டாம், நம்ம இந்த மாதிரி இறங்கி ஒரு பக்காவாக பிளானை போடுவோன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, சூப்பராக போயிட்டுருக்குங்க நம்மளோட மகாநதி, அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. அடுத்த நாள் எபிசோடு தரமாக இருக்கும்.